ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் இல்லாஜிக்கல் இந்தியன் ஆட்ஸ் எவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம், ஆரம்பிக்கலாங்களா? ஸோ முதல் ஆடு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி நடிச்ச ஆடு தான், ஓரியோ பிஸ்கெட்டோட ஆடு. It gives me great pleasure to welcome you all my esteemed friends. Thank you for coming. And welcome to this historic event. Presenting the world's favorite cookie for the first time ever in India. இந்த ஆடு வந்து 2-3 ஆடு வந்து ஹிந்தியில் இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஹிந்தி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடுவேன் தமிழில். ஸோ பார்க்கலாம். कुछ भी impossible. You don't believe me? मैं बताता हूँ. Come. Please come. दो 2011 में इंडिया Won the cup. पर पहले ओरियो लॉन्च्ड इन इंडिया इन 2011. So India won the cup in 2011. Oreo launched in 2011. India won the cup in 2011. Oreo launched in 2011. India won the cup in 2011. Oreo launched in 2011. So Oreo launched in 2011. India won the cup in 2011. कनेक्शन समझ रहे हो ना? Yeah. तो इस साल एक और कप है. And if Oreo can launch again, India can win the cup again. अब कनेक्शन पूरा क्लियर हो गया. ஸோ நம்ம தலை என்ன சொல்ல வர்றாருன்னா 2011 அதாவது 2011 ஓரியோ பிஸ்கெட் லான்ச் ஆனதால தான் இந்தியன் ஓடிஐ டீம் வேர்ல்ட் கப்பை லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு ஓரியோ ஆட்ல சொல்ல வர்றாரு நம்ம தலை. தலைக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த வருஷத்துல தான் பேரகானோட ஸ்பார்க்ஸோட அப்புறம் வாக்ரூ, விகேசி பிரைட் இவங்களோட எல்லா பிராண்டோட செருப்பும் லான்ச் ஆச்சு. ஸோ அதனால தான் நம்ம மங்காத்தா கூட 2011 தான் லான்ச் ஆச்சு. நம்ம தலை நடிச்ச மங்காத்தா கூட 2011 தான் லான்ச் ஆச்சு. அதனால தான் நம்ம ஓடிஐ வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சோமா. ஸோ கான்டெக்ட் என்னன்னா, அவர் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார்னா, அந்த ப்ரெஸ் இன்டர்வியூர் கிட்ட ஓரியோ 2011 ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆச்சு, சரியா? அதனால தான் இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பை லிஃப்ட் பண்ணாங்களாம். ஸோ 2011 ஓரியோ லான்ச் ஆச்சுன்னு அண்ணாச்சி சொன்னாரு, தலை சொன்னாரு. 2011 தான் நம்ம இந்தியன் வேர்ல்ட் கப் ஹெல்டாச்சு இந்தியாவில். ஸோ அந்த வேர்ல்டு கப் டூர்னமெண்ட்டை நம்ம ஜெயிச்சது அந்த பிளேயர்ஸ் இல்லையா, இந்த ஓரியோ தானா. இந்த ஓரியோவால தான் அந்த டீமால ஜெயிக்க முடியலையா, மேனேஜ்மெண்டால ஜெயிக்க முடியலையா, ஸ்டாஃப்ஸால ஜெயிக்க முடியலையா, கோச்சஸால மென்டர்ஷிப் பண்ணி ஜெயிக்க முடியலையா. ஆனா இவர் பிஸ்கெட்டு பேக்டு பிஸ்கெட்டு வந்து 2011 நம்ம இந்தியன் டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருச்சுன்னு இப்படி இவர் சொல்றாரு. இப்படிதான் அவர் சொன்னாரு இப்போ வரைக்கும். ஸோ வாங்க மேல என்ன உருட்டுறாரு பார்க்கலாம். Presenting Oreo for the first time in India. Again. ஸோ தலை கடைசியில் சொன்னார் ப்ரெசென்டிங் ஓரியோ, லான்ச்சிங் ஓரியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியான்னு. ப்ரெஸ் மீட்காரங்க சொன்னது மாதிரி தான் தலை ஓரியோ ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. இது எவ்வளோ இல்லாஜிக்கல் ஆடுன்னு நீங்களே அசியூம் பண்ணலாம், நீங்களே பார்க்க. ஸோ இந்த ஓரியோட ஆட் வந்து ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கப்புறம் ஏர்ல அது லான்ச் ஆச்சுல, அப்போ வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இன்க்ளூடிங் கிரிக்கெட்டர்ஸ் அப்புறம் நிறைய கிரிட்டிசைசர்ஸ் அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடை பார்த்த உடனே MS தோனியை நிறைய ட்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரோலிங் வேற நடந்துச்சு. ஏன்பா ஓரியோ பிஸ்கெட்டால தான் என்னது நம்ம வந்து வேர்ல்ட் கப்பை லிஃப்ட் பண்ணோமா, என்ன கனெக்ஷன் இது? நீங்க இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டரு, நீங்க இவ்வளோ பெரிய வந்து ஒரு ஐகானிக், நீங்க ஒரு லெஜெண்டு, நீங்க ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்காக நீங்க கண்ட்ரி ஒன்று சேர்த்து, உங்களுக்கே தெரியும் 2011 எவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சுன்னு. ஆஸ்திரேலியா டீமையும் அப்புறம் நம்ம இங்கிலாந்து டீமையும் செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா கூட சண்டை போட்டு தான் நம்ம ஃபைனல்ல வந்து ஸ்ரீலங்கா கூட தட்டு தடுமாறி
கடைசியா தான் ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி தட்டு மாதிரி திஸ்தத்து மாதிரி சூச்சு மாதிரி ஆயிதான் நம்ம அந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சோம். அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மொத்த கிரெடிட்ஸையும் நீங்க எப்படிங்க ஒரு ஓரியோ பிஸ்கெட் கொடுக்கலாம்? ஒரு நான் லிவிங் திங்க் நீங்க எப்படி கொடுக்கலாம்? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப இல்லாஜிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. 2011 ஓரியோ பிஸ்கெட் ஓரியோ கம்பெனி லான்ச் ஆனதால தான், ஓரியோ பிராண்ட் லான்ச் ஆனதால தான் அதே சேம் இயர்ல இந்தியன் ஓடிஐ டீம் வேர்ல்ட் கப்பை லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் கனெக்ஷன் முதல்ல இல்ல, லாஜிக்கும் இல்ல, எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தலையோட கன்னிஸ் இருப்பாங்கல்ல நிறைய பேர், அவங்க கொஞ்சம் இதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இந்த ஆடுக்கு கடைசி 20 நாளா, இந்த சன்ஃபீஸ்ட் ஆடு, நான் இந்த ஆடு கடைசி 20 நாளா நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து இது நம்ம T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சுதா 29 ஜூனுக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மாசமா 20 டேஸா நான் ஆகஸ்ட் 29 முடிஞ்சுதா வேர்ல்ட் கப்பு, 2 ஆகஸ்ட்ல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆடை டிவியில. இதுல என்ன இல்லாஜிக்கல் இருக்குன்னு நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, இதுல யார் பாட்டி? ரைட் சைட்ல நிக்கிற ஸ்னேஹா மேம் பாட்டியா, லெஃப்ட் சைட்ல நிக்கிற சிம்ரன் மேம் பாட்டியா, இல்ல நடுவில் நிக்கிற அந்த பாட்டி தான் பாட்டியா? எனக்கு அதான் மேஜர் டவுட்டு. பார்த்து அம்மா, நம்ம ஏன் எல்லா வெக்கேஷனுக்கும் கிராமத்துக்கு வரோம்? ஏண்டா இது உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல? நாம தானே தேடி வரணும். நல்லதுன்னா நல்லதுன்னா அவனை பாருங்களேன், என்ன அழுக்கடா ஒட்டி இருக்கும் டிஷர்ட்ல, இப்படி 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 துடைக்கிற. 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறான். நல்ல காத்து, நல்ல தண்ணி, அப்புறம் நம்ம நாட்டு மாடும் அது கொடுக்கிற பாலும். கிராமத்துக்கு வரோம். நல்லத நாம தானே தேடி வரணும். நல்லதுன்னா நல்லதுன்னா நல்ல காத்து, நல்ல தண்ணி. அந்த கண்ணுக்குட்டியோட வாய் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். விட்டா பால் பீசிடும் போல இருக்கு. அப்புறம் நம்ம நாட்டு மாடும் அது கொடுக்கிற பாலும். இந்த நல்லதெல்லாம் நம்மள தேடி வராதா? சில சமயம் நல்லதும் நம்மள தேடி வரும். சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க் பிஸ்கட் மாதிரி பாரம்பரியம் மிக்க நம்ம நாட்டு மாட்டு பாலும் சேர்க்கப்பட்ட சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க் பிஸ்கட். சமயம் நல்லது. நல்லதுன்னா நல்ல காத்து, நல்ல தண்ணி, அப்புறம் இங்க இருந்து நல்லா கேளுங்க. அம்மா, நம்ம ஏன் எல்லா வெக்கேஷனுக்கும் கிராமத்துக்கு வரோம்? நல்லத நாம தானே தேடி வரணும். நல்லதுன்னா நல்லதுன்னா நல்ல காத்து, நல்ல தண்ணி, அப்புறம் நம்ம நாட்டு மாடும் அது கொடுக்கிற பாலும். இந்த நல்லதெல்லாம் நம்மள தேடி வராதா? சில சமயம் நல்லதும் நம்மள தேடி வரும். சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க் பிஸ்கட் மாதிரி பாரம்பரியம் மிக்க நம்ம நாட்டு மாட்டு பாலும் சேர்க்கப்பட்ட சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க் பிஸ்கட். என்னோட பேசிக்கான ஒரு கேள்வி நான் சன்ஃபீஸ்ட் பிராண்ட் கிட்டையும் ஸ்ட்ரைட்டா கேட்குறேன். நான் அதில் நடித்த ஆக்டர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் என்னோட ஒரே ஒரு கேள்வி, என்னோட ஒரே ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணிடுங்க. டைரக்டர்ஸும் பண்ணலாம், காஸ்டிங் டைரக்டர்ஸும் பண்ணலாம். டைலாக் வந்து இப்படி வச்சிருக்கல, நல்ல தண்ணி, நல்லது தேடி நம்ம தானே போகணும், நல்ல மாட்டுப்பால், ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால், நல்ல என்வாயர்மெண்ட். பிஸ்கெட்டை பேக் பண்ணுறல, நீ உன்னோட பிஸ்கெட்டை பேக் பண்ணுறல சன்ஃபீஸ்ட், உன்னை பார்த்து தான் கேட்குறேன். நீ உன்னோட பிஸ்கெட்டை பேக் பண்ணுறல, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுற? நீ உள்ளார ப்ராடக்ட் வச்சிருக்க, உன் பிஸ்கெட் வச்சிருக்க, மில்க் பிஸ்கெட் வச்சிருக்க, அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ரிச் ப்ரோட்டீன்ஸ். டைரக்ட் யூஆர் கெட்டிங் மெட்டீரியல்ஸ் டைரக்ட்லி சப்ளைட் டைரக்ட்லி ஃப்ரம் தி கவ். நான் ஒத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டா மாட்டோட மடியிலேருந்து தான் நீ பிஸ்கெட்ல மைதால வந்து ஆட் பண்ற பால், நான் ஒத்துக்கிறேன். பிஸ்கெட்டை பேக் பண்றல, அதுக்கு என்ன யூஸ் பண்ற? பிளாஸ்டிக்கை தானே யூஸ் பண்ற. அது எவ்வளவு நல்லது நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு? அதுவும் வந்து நல்லது எல்லாமே வில்லேஜில் தான் காட்டணும்னு ஃபுல்லாக செட்டு போட்டு அப்படியே க்ரீனரிலாம் காட்டி, அந்த இது பசங்களெல்லாம் அப்படியே அந்த ஆறு மாதிரி காட்டி
பேக் ஷாட் வச்சு ட்ரோன் ஷாட் வச்சு பாட்டி எல்லாம் மேக்கப் எல்லாம் கலைச்சி கன்னத்துல கை வச்சுலாம். ஏண்டா நீ எல்லாத்தையும் நல்லது நல்லது காட்டுறல, நீ ஒரு பேப்பர் பேக்கேஜிங் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணல? அதுலயும் நீ உன்னோட நல்லத லேபிள் குத்திருக்கலாம்ல. இதெல்லாம் கேட்க பண்ணா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ இதாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் நீ நல்லது நல்லது சொல்லிடலாம், நீ பேக்கேஜிங் பண்ற பிளாஸ்டிக் எவ்வளோ நல்லது அதை மட்டும் எனக்கு சொல்லு. இல்ல கார்ட்போர்ட் பிளாஸ்டிக் பண்றியா, கார்ட்போர்ட் பேக்கேஜிங் பண்றியா, இல்லைன்னா பேப்பர் பேக்கேஜிங் பண்றியா? அதை பண்ணினா ஒத்துக்கிறேன். தினத்துக்கு பிராண்டோட 10 பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றேன். எல்லாத்தையும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு கடைசியில மட்டும் அந்த பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கை காட்டுறியே, இல்லாஜிக்கல் தானே, ஃபால்ஸ் நரேஷன் தானே. ஒரு 3வது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டா கூட அவனே ஆன்சர் பண்ணுவான் பிளாஸ்டிக் மக்காதுன்னு. ஸோ அது எப்படி நல்லதாவது? எடுங்க, நீங்க ஆடு எடுங்க, எடுக்காட்டி போங்க, அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீங்க ப்ரொவைட் பண்ற இன்ஃபர்மேஷன், நீங்க உங்க கண்டென்ட்ல காட்டுற, நீங்க உங்க கண்டென்ட்ல ஸ்கிரீனிங் பண்றீங்கல்ல, விஷுவலைசிங் பண்றீங்கல்ல, எங்களை விஷுவலைஸ் பண்ண வைக்கிறீங்கல்ல, ஸோ அதை 100% கொடுங்க. அதை 90% நீங்க கரெக்டா கொடுத்துட்டு 10% நீங்க ஃபால்ஸ் ராவா வச்சுட்டு அது ஒத்துக்க முடியாது சார். அது இல்லாஜிக்கல் தான். நீங்க பண்ண ஆடு இல்லாஜிக்கல் தான். ஸோ அடுத்த ஆடு பார்க்கலாம். அடுத்த ஆடு கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு. இவர் இல்லாம வியூஸே வராதுங்க. இவர் இருந்தாங்க தாங்க வியூஸே வரும் யூடியூப் கம்யூனிட்டிக்கு. இர்ஃபான் அண்ணே ரிவெஞ்ச் எடுக்க வரேனா. கறக்கு முறக்கு அடிச்சு நொறுக்கு புதுசு புதுசா ஸ்நாக்ஸ் இருக்கு. ராஜாளி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ், ராஜாளி ராஜாளி ராஜாளி. இதெல்லாம் சாதாரண ஸ்நாக்ஸ் நினைச்சீங்களா? அதாங்க இல்ல, ராஜாளி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ், சத்தான ஸ்நாக்ஸ். ராஜாளி ராஜாளி. இது என்ன சாதாரண யூடியூப் சேனல் நினைச்சீங்களா? அதாங்க இல்ல, இது ரொம்ப மொக்கையான யூடியூப் சேனல். இந்த வீடியோ, இந்த ஆட் நான் பர்சனலா அவரை டார்கெட் பண்ணி எடுக்கிறது இல்லைங்க. வியூஸுக்காக தான் எடுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். நான் தம்ப்நெயிலையும் அவர் மூஞ்சி வைக்க போறேன். ஏன்னா எனக்கே தெரியும் அவர் மூஞ்சி வச்சாதான் வியூஸ் வரும்னு, அவர் மூஞ்சி வச்சாதான் அல்காரிதம் கிடைக்கும், ரீச் கிடைக்கும்னு எனக்கே தெரியும். இந்த ஆட் எனக்கு நான் டிவியில பார்த்தேன்னா சடனா டிவியில வந்துச்சு இந்த ஆடு. நான் நினைச்சேன் சும்மா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஃபேக்குன்னு நினைச்சேன். ஆனா அவரோட இன்ஸ்டா ஹேண்டல்லே அவர் போட்டு கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஆட் எனக்கு 50% பிடிச்சது, 50% எனக்கு கொஞ்சம் இல்லாஜிக்கலா தெரிஞ்சது. எங்க அண்ணனை என்னோட வீடியோல நான் பார்க்கணும், அவரை பார்த்து நான் ரசிச்சு அவரை பார்க்கணும். அதனால்தான் நான் இந்த வீடியோல இந்த ஆடை எடுத்தேன், இந்த பர்டிகுலர் ஆடை எடுத்தேன். ஸோ இன்னொரு வாட்டி எனக்காக பிளஸ் நம்ம இர்ஃபான் அண்ணனுக்காக பார்த்துடலாம். புதுசு புதுசா ஸ்நாக்ஸ் இருக்கு. எவ்வளவு கியூட்டா இருக்கார்ல சாப்பிடும் போது. ராஜாளி. இதெல்லாம் சாதாரண ஸ்நாக்ஸ் நினைச்சீங்களா? அதாங்க இல்ல, ராஜாளி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ், சத்தான ஸ்நாக்ஸ். ராஜாளி ராஜாளி ராஜாளி. ராஜாளி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அண்ணே, அந்த ஆடுக்கு உங்களை தானே ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, உங்களை தானே செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்நாக்ஸ் அது எங்கேயும் போக போறது இல்லை. அதையான அப்படி அடிச்சு பிடிக்கிறீங்க, அதையான அப்படி வெறியோட எனக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு. அது உங்களுக்கு தானே. அந்த ஸ்நாக்ஸ் ராஜாலியோ மில்லட் ஸ்நாக்ஸோ அது உங்களுக்கு தான். நீங்க பேக் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அவசரப்படாதீங்க. சாப்பிட்டுட்டு வயித்தால போனா ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டிட்டே இருக்கலாம். நான் மார்க்கெட்ல நிறைய இடத்துல தேடினேன். எனக்கு இந்த ராஜாளி மில்லட் ஸ்நாக்ஸ் எனக்கு முறுக்கும் கிடைக்கல, எனக்கு தட்டையும் கிடைக்கல, எனக்கு அச்சும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னு கேட்டா கடைக்காரர் சொல்றாரு, நம்ம இர்ஃபான் பாயே எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரா, அப்புறம் எப்படி எங்களுக்கு விற்கிறது கிடைக்கும்.
ஜஸ்ட் ஜோக்குங்க. இந்த வீடியோல இல்லாஜிக்கல் என்னன்னா, சத்தான ஸ்நாக்னு நீங்க சொல்றீங்க, மில்லட் சத்தானது தான், கிரெயின்ஸ் வந்து இன்க்ளூடிங் கிரெயின்ஸ் வந்து சத்தானது தான். இவர் சாப்பிட்ற கவுண்ட்டுக்கு வந்து நம்மளால சாப்பிட முடியாது. இவர் சாப்பிட்ற ஸ்கேல்ல வந்து ஒரு நார்மலான பர்சன், இவரும் நார்மலான பர்சன் தான். பட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் மேட்டர், அப்புறம் வந்து கவுண்ட் அதுவும் மேட்டர்ஸ் ஆகும். ஸோ வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணிருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ வந்து நான் இந்த பிராண்ட் ப்ராடக்ட் விற்கிறாங்கல்ல, அது வந்து நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும், அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம இருப்பார் அண்ணன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதால நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை. ஸ்நாக்ஸோட டேஸ்ட் நல்லா தானே இருக்கும். சரி, அடுத்த ஆடை பார்க்கலாம். அம்மா, இது என்ன ஹார்மோனியமா? எங்க காலத்து மியூசிக் பிளேயர். ஆஹா, பிளேலிஸ்ட் எங்க இருக்கு? டச் ஸ்கிரீன், வயர்லெஸ் இருக்கா? ஷஃபர், மியூசிக் கண்ட்ரோல், எத்தனை சாங்ஸ் இருக்கு? என்ன பிளேயர்? அம்மா, உங்க காலத்து மியூசிக் இப்படி இருந்துச்சா? எங்க காலத்து பிஸ்கெட்டை சாப்பிடு. அம்மா, இந்த பார்லேஜி எங்க காலத்தில் பிஸ்கெட். ஜீனியஸ் மாறுறாங்க பார்லி. ஏய், எனக்கு புரியவே இல்லை இந்த ஆடு. ஒரு நிமிஷம். எங்க இருக்கு? டச் ஸ்கிரீன், வயர்லெஸ் இருக்கா? ஷஃபர், மியூசிக் கண்ட்ரோல், எத்தனை சாங்ஸ் இருக்கு? இவ்வளோ ஆட்டம் பேர் எடுத்ததுக்கு அப்புறம் டச் ஸ்கிரீன் இருக்கா, மியூசிக் கண்ட்ரோலர் இருக்கா, சவுண்ட் பிரேக் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, சொரக்கால உப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் பார்லேஜி ஆட இது பண்ற, மர்ச் பண்ற. ஹே, நான் என்னவோ ஸ்பாட்டிஃபையோட ஆடோ இல்ல ஏதாச்சும் மியூசிக் வெப்சைட்டோட ஆடுன்னு நினைச்சேன்டா. கானா மியூசிக்கோ, ஆப்பிள் மியூசிக்கோ இல்ல ஸ்பாட்டிஃபை மியூசிக்னு நினைச்சேன்டா. என்னடா பார்லேகாரடே, பார்லேஜி ஆடாடா நீ இப்படி மர்ச் பண்ணுவ? என்னடா இது? எங்க காலத்து மியூசிக் பிளேயர். ஆஹா, பிளேலிஸ்ட் எங்க இருக்கு? டச் ஸ்கிரீன், வயர்லெஸ் இருக்கா? ஷஃபர், மியூசிக் கண்ட்ரோல். இத்துணுண்டு தான் இருக்கு, லிட்டரலி. அது இத்துணுண்டு தான் இருக்கு. அது எவ்வளவு பேசுது பாருங்களேன். இதுவும் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஏன்டா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க? ஏன்டா 50,000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க? எத்தனை சாங்ஸ் இருக்கு? என்ன பிளேயர்? அம்மா, உங்க காலத்து மியூசிக் இப்படி இருந்துச்சா? எங்க காலத்து பிஸ்கெட்டை சாப்பிடு. அம்மா, இந்த பார்லேஜி எங்க காலத்தில் பிஸ்கெட். ஜீனியஸ் மாறுறாங்க. என்ன நடந்துச்சு இப்போ இந்த ஆட்ல? இந்த 10 செகண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த பாப்பா வந்து, அந்த குட்டி பாப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட உங்க காலத்து மியூசிக் பிளேயர் இப்படிதான் இருந்துச்சா, நீ ரேடியோ இப்படிதான் இருந்துச்சான்னு கேட்டுச்சு. அது புரிஞ்சுது. இதுல இது இல்ல, அந்த மோடு இல்ல, இந்த ஃபீச்சர் இல்ல, அதுவும் புரிஞ்சுது. பார்லேஜி எங்கந்திரா நடுவுல இருந்து வந்துச்சு? எனக்கு வந்து குழப்பமா இருக்கா. எனக்கு ஒரு நீங்களும் ஒரு மியூசிக் ஆப் இல்லைன்னா மியூசிக் வெப்சைட்டுக்கு தானே நீங்க ரெடியா இருந்தீங்க. நடுவுல பார்லேஜி சொல்லிட்டான். டே, பார்லேஜி எவ்வளவு பெரிய ஒரு பிராண்டு. யாரு டைலாகரா இப்படி பேசிட்டு போறீங்க? நிஜமா அந்த மீம் டெம்ப்ளேட் தான்டா போடணும்னு இருக்கு. எவன் எழுதி கொடுத்தா நீ இப்படி பேசிட்டு போற? எப்பாடே, இது ரொம்ப இல்லாஜிக்கலா போகுதுடா. இது என்னோட வீடியோ விட இல்லாஜிக்கலா போயிட்டு இருக்கு. எனக்கு சத்தியமா புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்லேஜி இன்றைய டிஜிட்டல் ஜீனியஸ் இருக்காங்க. ஆஹா, சூப்பர். ஃபைனல் டச். அது மட்டும் தான் எனக்கு காமெடியா இருந்துச்சு. அடுத்த ஆடு ஒருத்த நான் எவனை வேணாலும் மதிப்பேன்டா. இவன் வந்து என்னோட ஐபிஎல் நடுவுல அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான்ல, ஐபிஎல் பாக்குற மூடே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிஐ வேர்ல்டு கப், சாரி T20 வேர்ல்டு கப், அதுக்கு நடுவில் இந்த ஆட் போட்டான். என்னால என்னோட T20 வேர்ல்டு கப் பாக்குற மூடும் போயிடுச்சு. இப்பயும் கண்டினியூஸா இதே ஆட் போடுறான். இதுவும் பார்லேகார ஆட் தான். ஒரு வாட்டி பாருங்களேன், ஹிந்தில தான் இருக்கு. நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்றேன். किसे भेजे मिशन पे? दोनों ऑफिसर्स वेल ट्रेन्ड हैं। सवाल वेल ट्रेन्ड का नहीं चंद्रकांत, भरोसे का है। देन मैम,
सालों से इंडिया के सबसे भरोसेमंद ब्रांड्स पार्ले के चीजलिंग्स, मोनाको, क्रैक जैक। शाबाश। ஸோ இந்த ஆட்ல ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரி. பார்க்கலாம் திருப்பி நம்ம. ஆஹா சூப்பர் மியூजिक. किसे भेजे मिशन पे? दोनों ऑफिसर्स वेल ट्रेन्ड हैं। सवाल वेल ट्रेन्ड का नहीं चंद्रकांत, भरोसे का है। देन मैम, सालों से इंडिया के सबसे भरोसेमंद ब्रांड्स। ஸோ ஸ்டார்டிங்ல வந்து அது ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி, ஒரு ரா ஏஜென்சி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சார் வந்து, இந்த சார் இருக்கார்ல, இந்த சார் என்ன சொன்னார்னா, மிஷனுக்கு நம்ம யார் அனுப்பிச்சுடலாம். ஸோ மிஷனுக்கு நம்ம யார் அனுப்பிச்சுடலாம்னு இந்த சார் சொன்னாரு. அந்த மேடம் அதுக்கு என்ன இன் ரிப்ளை சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற, ஃபுல்ஃபில் பண்ற, அக்கம்ப்ளிஷ் பண்ற ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவை. ஸோ இந்த ஜோக்கர் பாருங்களேன், இந்த ஜோக்கர், இந்த நடுவில் ஒரு ஜோக்கர். ஏதோ பெருசா சாதிச்சுட்ட மாதிரி, ஏதோ பெருசா சாதிச்சுட்ட மாதிரி. ஏண்டா உனக்கு ஆனர்ஸா கொடுக்குறாங்க, தாதா சாஹேப் பால்கே அவார்டா கொடுக்குறாங்க. ஏண்டா ஏதோ பெருசா சீக்ரெசியை ரிவீல் பண்ண மாதிரி ஏதோ அப்படி மூஞ்சி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். சார் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நம்பிக்கையான, அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா இன் ரிப்ளைல, ஒரு நம்பிக்கையான ஏஜென்ட் தேவை. வந்து அவங்க வந்து நம்பிக்கையா இருக்கணும் இந்த லிமிட்டடோட. ஸோ நம்பிக்கைன்னா இவன் என்ன சொல்றான், सालों से भरोसेमंद ஆட்னா வந்து ரொம்ப வருஷமா ஒரு பிலீவ் பண்ண ஒரு பிராண்ட். சரியா? என்னடா லிஃப்ட்ல போறீங்களா? ஸ்கை ஸ்கிராப்பரை டச் பண்ண லிஃப்ட்ல போறீங்களா? மிஷன் முடிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்ட் தேவை. பல வருஷமா நம்பிக்கை வச்ச ஒரு பிராண்டு பார்லே பிராண்டு. அத சொன்ன உடனே வெல் ட்ரெயின்ட்னு சொல்றாங்க. அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்கடா. அவனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க, லிட்டரலி அவனுக்கு சல்யூட் अडिक्கிறாங்க. सालों से इंडिया के सबसे भरोसेमंद ब्रांड्स पार्ले के चीजलिंग्स, मोनाको, क्रैक जैक। शाबाश। सवाल भरोसे का, आता पड़ा नाम तो सुनाई।